இருவர் கண்ட ஒரே கனவு ஒரு கனவு. முதல்ல இந்த கதையை நான் சூஸ் பண்ணப்போ இதை பார்த்து ஏதாவது காதல் கதையோ இல்லை ஒரு சந்தோஷமான கதையோ இருக்கும்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். நான் ஆப்வியஸ்லி டைட்டில் வச்சு சூஸ் பண்ணுற இதை ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. அதனால பட் இந்த கதை எப்படின்னாக்கா இது ரொம்ப ஒரு எளிமையான கதை. அந்த வகையில் வந்து ரொம்ப சிம்பிளான கதை. வெள்ளையம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடியிருக்க வீடு கிடையாது, சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது. 2 சின்ன குழந்தைங்க. அவங்க வந்து ஒரு பண்ணையாளர், ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையாளாக இருக்காங்க. அவங்களுக்கு வீடு இல்லாததுனால ஒரு பெரிய ஒரு மாட்டு கொட்டாயில், ஒரு பெரிய முதலாளியோட மாட்டு கொட்டாயில் அங்கே தங்கியிருக்காங்க. ஒரு கருணை அடிப்படையில் தங்கியிருக்காங்க. அது எப்படின்னா அவங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்னா, இவங்க வந்து எப்பயுமே பண்ணையில் வேலை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்ததுனால அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை பண்ணணும். எந்த கேள்வியும் கேட்காம ஒரு நாய் மாதிரி வேலை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அவங்க பெரிய முதலாளி அதுக்காக இவங்க மேலே இறக்கப்பட்டோ இது பண்ணியோ எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு. அது ஒரு நாள் இந்த கதையோட துவக்கத்தில் எப்படின்னா, வெள்ளையம்மாள் வந்து காய்ச்சலில் படுத்திருக்காங்க. ஒரு 4-5 நாள் மழை பெய்யுது, பயங்கர மழை பெய்யுது. அங்கே வந்து சாப்பாடே இல்லை அவங்களுக்கு. எங்கேயும் வேலைக்கு போக முடியல மழை பெய்யறதுனால. பட்னி, போட்டுக்கிறதுக்கு உடுத்திக்கிறதுக்கு புடவை கூட இல்லை. அப்போ என்ன கட்டிகிட்டு இருக்காங்களோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே படுத்திருக்காங்க. மழையில் வந்து காய்ச்சலில் இருக்காங்க. குழந்தைங்களும் பட்னியாக இருக்குது. யாரும் சாப்பிடாததுனால எல்லாரும் ஒரு சோகத்தில் அப்படியே இருக்காங்க. அந்த முதலாளி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ கூட 4-5 நாள் வந்து இன்னும் இந்த மாதிரி காய்ச்சல் வந்தவங்களாம் செத்து போயிடுவாங்க, சீக்கிரம் இவங்களை துரத்தி விட்டுடலாம் இங்கேருந்து. அவங்க தாட் வந்து அவ்வளோதான் இருக்கும். அது ஒரு பெரிய பெரிய ஒரு கான்ட்ராஸ்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் இருப்போம். ஒரு இரக்கமோ ஒரு கருணையோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவங்க மனசில். இப்படி இருக்கும்போது வந்து அங்கே அந்த பண்ணையில் வேலை பண்ணுற இன்னொருத்தர், இவங்கள மாதிரியே இருக்க இன்னொருத்தர், வேலை பண்ண ஒருத்தர், இவங்களோட சக மனுஷன். அவங்க காமிக்கிற இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட். இந்த முதலாளி அம்மாளோட கேரக்டருக்கும் இவரோட இதுக்கும் ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் இருந்தது. இவர் அவ்வளோ புவராக இவங்கள மாதிரியே இருந்ததுனால இவங்களோட கஷ்டம், பசினா என்னன்னு அவருக்கு புரிஞ்சுது. அதனால் அந்த குழந்தைங்க அங்கே வந்து விளையாடிட்டு இருக்கிறத குழந்தைங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு கஞ்சி கொடுத்து இது பண்ணுவார். அந்த கஞ்சி கொடுத்துட்டு 2 குழந்தைங்களுக்கும் அப்போ என்னென்னா பசியில் வந்து வாங்கிக்கும் கையில். ஆனால் வந்து பெரிய குழந்தை சொல்லும் சின்ன குழந்தைகிட்ட, இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டேன்னா அம்மாட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட நீ போய் கை நீட்டி ஒருத்தர்கிட்ட சாப்பாடு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ கூட அந்த வேல்யூஸ் அந்த குழந்தைங்க ஞாபகம் வச்சுருக்கும். அந்த காட்சி நல்லா இருந்தது. ஸோ அது வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க 2 குழந்தைங்களும் சண்டை போட்டு கடைசியில் அந்த கஞ்சி ஃபுல்லாக கொட்டி சாப்பிடாம போயிடும். 2 குழந்தையும் சண்டை போட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறதுக்காக போவாங்க. அவங்க அம்மா அங்கே ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டாங்க. இந்த குழந்தைங்க வந்து பார்த்துட்டு அவங்க அம்மா எழுப்ப ட்ரை பண்ணும். முன்னாடி ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க, அம்மாவோட வந்து சாவை பற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. நான் செத்து போயிட்டேன்னு அவங்க அம்மா சொல்கிற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப உருக்கமாக இருக்கும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு. அப்போ வந்து வேலைப்பன் அங்கே வந்து பார்த்துட்டு அவங்க நிஜமாகவே செத்து போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு போட்டுக்க கூட புடவை இருக்காது. ஸோ புது புடவையை கொண்டு வந்து போட்டி அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த குழந்தைங்க போய் நெருப்பு மூட்டி அவங்கள வந்து எரிச்சிட்டு வந்துடுவாங்க. எரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து வேலைப்பன் வந்து 2 குழந்தைங்களும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து சாப்பிட கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு பாய் கொடுத்து படுக்க வச்சு அவரோட வேஷ்டியை போற்றி படுத்து தூங்க வைப்பார். ஸோ தூங்கிட்டு இருக்கும் குழந்தைங்க. அப்புறம் ராத்திரி ரொம்ப குளிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி வந்து நகர்ந்து போயிருக்கும். அப்போது வந்து இவர் போய் பார்த்துட்டு ஐயோ பாவம் அந்த குழந்தைங்க குளிரில் இருக்குன்ட்டு அதை போய் எடுத்து போத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். போத்தும்போது என்ன ஆகுனா 2 குழந்தைங்களும் ஒரே சமயத்தில் முடிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு கத்தும், அலரும். இவருக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிடும். இவர் என்னாச்சு பாவம், ஏன் கடவுளை இப்படி இந்த குழந்தைங்களை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கருணையோட என்ன பண்ணுவார், அவங்க என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா 2 குழந்தைங்களுக்கும் ஒரே சமயத்தில் ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அவங்க அம்மா அந்த கனவுல வந்து அவங்க அம்மா இது வரைக்கும் புது புடவையே கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த அவங்க கட்டியிருந்த புடவையை வந்து அவங்க மேலே போத்தி விட்டுட்டு அப்படியே வந்து பிறந்த மேனியாக போகிற மாதிரி ஒரு கனவு 2 பேருக்கும் ஒரே டைமில் வந்திருக்கும். அந்த போத்திட்டு போயிட்டு இவர் அந்த டைமில் தான் இவர் கரெக்டாக அந்த வேஷ்டியை வந்து போத்துவார். ஸோ கடைசியாக சிம்பாலிக்காக வந்து எப்படி முடிப்பாருனாக்கா, இது வந்து அவங்க அம்மா ரோலை வேலைப்பன் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நான் பார்த்தேன் இந்த கதையில். ஸோ கதை வந்து இவ்வளோ தான். பட் இதை பற்றி என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன நினச்சேன்னாக்கா, இதோட எளிமை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது படிக்கிறதுக்கு. படித்தா புரியுது. எதுவுமே ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. எதுவுமே இவர் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து துருத்திட்டு நிற்கலை. எல்லாமே நமக்கு அந்த பசினா என்ன அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வச்சிடுறாரு. அவர் சொல்ல வருது.
அந்த ஔவையார் சொன்ன மாதிரி கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அது வந்து நம்மலாம் படிச்சிருப்போம். பட் அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது இப்படி கூட ஒருத்தர் வந்து பட்னியில் சாப்பிட ஒரு வாய் சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த காசா அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் பட்னியில் 10,000 பேர் வந்து ஒரு வேனை சுற்றி ஒரு ஒரு பிரெட்டுக்காக நிற்கிறாங்கன்னு படிக்கும்போது அதுவும் பாசிபிள் தான். இப்போ அந்த நாளில் அப்படி இருந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்திருக்கு அப்படின்ட்டு அதை வந்து க்ளீனாக அவர் டிஸ்கிரைப் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த கஞ்சி வந்து கீழே கொட்டிடும், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற கஞ்சி. அப்போ வந்து அவர் வந்து இது பண்ணுவார். அப்போ அவர் வந்து பார்ப்பார். அந்த குழந்தைங்க வந்து 2வது குழந்தை வந்து அந்த அது வந்து ஒரு பெருமூச்சு விடும். அதோட உயிரே அந்த மூச்சு வழியாக வெளியில் வந்துட்டு உள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கையில் சாப்பாடு கொடுத்துட்டு அதை சாப்பிட முடியலன்னா அது என்ன ஒரு ஃபீலிங், அது பசியில் இருக்கவங்களுக்கு கையில் சாப்பாடு கொடுத்துட்டு அதை சாப்பிட முடியலன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறார் அவர். ரொம்ப நல்லா இருந்தது அது. இந்த மற்றபடி ரொம்ப ஒரு ஒரு சோகமான கதை, ரொம்ப உருக்கமான கதை. அந்த டைமில் எப்படி இருந்ததுன்ட்டு அப்புறம் அந்த கான்ட்ராஸ்ட், அந்த முதலாளித்துவத்துக்கும் கூட இருக்க இவங்களுக்கும் எதனால இவ்வளோ பெரிய கம்யூனிசம் அதெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு புவரில் இருக்காங்க, பாவர்ட்டியில் இருக்காங்க, சாப்பிடக்கூட ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க செத்து போயிட்டா பரவாயில்ல, தூக்கி போட்டு போயிடலாம். அந்த குழந்தைங்களுக்கு கூட பசி எதாவது கொடுக்கணும்னு கூட அவங்களுக்கு தோணலை. அந்த அளவுக்கு இருக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த அந்த நாளில். கிராமத்தில் இருந்த பண்ணையார் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப உருக்கமாக இருந்தது. மற்றபடி ஒரு நல்ல கதை, ஒரு சின்ன கதை. லைக் இது ரொம்ப ரொம்ப வளவலன்னுலாம் எழுதாமல் லைக் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்ல வந்ததை கிளியராக முடிச்சிட்டாரு. அந்த வகையில் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிது.